رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد صدق الله العلي العظيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் நாம் அடைந்த இந்த ரமலானுடைய மாதம் 22 தராவீகளை கடந்து 23வது தராவீகை எதிர்நோக்கி நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்று இரவில் ஓதப்படவிருக்கின்ற சூரத்து காஃப் என்ற 50வது சூராவின் 18வது வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறுகிறான், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். மனிதன் எந்த பேச்சை அவன் பேசினாலும் அந்த பேச்சை பதிவு செய்ய தயாராக இருக்கக்கூடிய ஒரு கண்காணிப்பாளர் அந்த மனிதனிடத்தில் இருந்தே தவிர அவன் பேசுவதில்லை. ஒரு மனிதன் எந்த சொல்லை சொன்னாலும் சரி, எந்த பேச்சை பேசினாலும் சரி, அதை கண்காணித்து பதிவு செய்யக்கூடிய அதீத், தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வானவர் அந்த மனிதனிடத்தில் இருந்த நிலையில் தான் அவன் அந்த பேச்சை பேசுகிறான். அவன் எந்த வார்த்தையை கூறுகிறானோ அதை உடனடியாக, அதீத் என்று சொன்னால் ரெடியா இருக்கிறது, எப்படா பேசுவான் உடனே பதிவு செய்யறது. எப்படி இந்த மொபைலை ஆன் பண்ணி வச்சுட்டா என்ன செய்யுது, ஆட்டோமேட்டிக்கா பதிவாகிட்டே இருக்கு. என்ன நடந்தாலும் சரி கேமரால பதிவாகிட்டே இருக்கு. அதீத் அப்படின்னு சொன்னா தயாரா இருக்கிறது, எப்ப சொல்லுவோம் அப்படி கேட்ச் பண்ணலான்னு. இந்த கிரிக்கெட்ல எல்லாம் பார்த்தா தெரியும், சுத்தி இருக்கிற அந்த பந்து வந்தா பிடிக்கலாம் நிப்பாங்க, எப்பயாவது வரும். ஆனா அந்த கீப்பர்னு ஒருத்தர் நிப்பார்ல, அவர் என்ன செய்வார், ஒவ்வொரு பந்தையும் பிடிக்கிறதுக்கு ரெடியா நிற்பார். ஏன்னா ஒவ்வொரு பந்தும் அவரிடத்தில் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அவர் ரெடியா பந்தை பார்த்துக்கிட்டு அப்படி நிற்பாரு. இதுக்கு பேர் தான் அதீதுன்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் பேசுகின்ற வார்த்தைக்கே பதிவு செய்யப்படுகிறது என்றால் செயலுக்கு நிச்சயமாக பதிவு செய்யப்படும் என்பதனால் வார்த்தையை எல்லாம் சொல்கிறான். ஆனால் நம்மில் அநேகமான நபர்கள் வார்த்தைக்கு தான் பயப்படுறதில்லை, செயலுக்கு கூட பயப்படுவாங்க. செயலுக்கு பயப்படுவாங்க, வார்த்தை விடுவாங்க. உதாரணத்திற்கு 2 பேருக்கு மத்தியில சண்டை வந்துருச்சு, கண்ட மாதிரி கேள்வி கேட்டு முடிச்சிருவாரு. ஆனா அடிக்கிறதுக்கு போனாருன்னு வைங்க, எல்லாரும் தடுப்பாங்க, அடிக்காத கை வைக்கூடாது. என்ன இருந்தாலும் பேச்சோட அப்ப என்ன விளங்கி வச்சிருக்கோம்னா, பேசுறது என்ன வேணாலும் பேசலாம், கையை தான் வச்சிடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். குர்ஆன்ல வருது, நீங்கள் பேசுகின்ற பேச்சையும் பதிவு செய்யக்கூடிய மலக்கு இருந்து அதை பதிவு செய்யாமல் பேசுவதில்லை நீங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், மனிதனுடைய இதயத்தில் உதிக்கக்கூடிய அந்த எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் இருக்கலாம். இந்த ஆளை இப்படி கேட்கணும், கேட்காம விடக்கூடாது அப்படின்னு வரலாம். இந்த ஆளை பார்த்து இந்த பேச்சை பேசி ஆகணும், மூஞ்சில் அடிச்ச மாதிரி கேட்கறனா இல்லையா பார், நாக்க புடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்கறனா இல்லையான்னு பார் அப்படின்னு நினைக்கிறதுல அல்லாஹ் தஆலா குற்றத்தை எழுதுறது இல்லை. ஆனா அந்த நினைச்ச நினைப்பு நாவில் வந்து விட்டால் அல்லாஹ் பதிவு செய்து விடுகிறான். உள்ளத்துல வந்துச்சு ஆனா விட்டுட்டாரு, அதற்கு அல்லாஹ் தண்டனை வழங்குவதில்லை. ஆனால் உள்ளத்தில் உதித்ததை நாவினால் உதிர்ந்து விட்டால் அதற்கு தண்டனை நிச்சயம் உண்டு. உள்ளத்தில் எழும்பிய அந்த எண்ணத்தை செயல் ரீதியில் காட்டிவிட்டால் அதற்கான தண்டனை நிச்சயமாக உண்டு, அது பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் நம்மள நிறைய பேர் பெரிய வீரர் மாதிரி இப்படி எல்லாம் பேசுவாங்க. என்னன்னா, நான் மனசுல பட்டதை சொல்லிடுவேன், நான் உள்ளத்துல எதுவுமே வச்சுக்க மாட்டேன், எது நான் நினைக்கிறேனோ அதை வெளிப்படையா சொல்லிடுவேன்.
உள்ளத்துல ஒண்ணு வெளியில ஒண்ணுலாம் இல்லை, என் உள்ளத்துல பட்டதை யாரா இருந்தாலும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது என்னமோ நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு சொல்றாங்க. இப்படி செய்யறதா ரைட்டு, நான் உள்ளத்துல எதை வச்சு அப்படி நான் வெளிப்படையா பேசக்கூடியவன், நான் எதா இருந்தாலும் கேட்டுருவேன் அப்படின்னு பேசக்கூடியவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதை ஒரு பெருமையா நினைக்கிறாங்க, அதுதான் ரைட்டுன்னு நினைக்கிறாங்க. அது ரைட்டு கிடையாது, மிகப்பெரிய தவறு. உள்ளத்தில் எழுந்ததையெல்லாம் பேசிடலாமா? உள்ளத்தில் உதிப்பதெல்லாம் ரைட்டா? தண்டனை உண்டு என்று சொல்கிறார்கள். உள்ளத்துல சில விஷயங்கள் எழும்பலாம், ஆனால் அது நாவினால் மொழியக்கூடாது, சிந்திக்க வேண்டும். உருதுல அழகா சொல்லுவாங்க, பஹலே பஹலே தோலோ பிர் போலோன்னுவாங்க. முதலில் நிறுத்து பாருங்கள் வார்த்தையை, அதற்கு பிறகு மொழியுங்கள் என்று சொல்வார்கள். பஹலே தோலோ பிர் போலோ, என்ன பேச போறன்றதை சிந்திங்க. இன்னொரு அழகா சொல்லுவாங்க, அக்கல்மந்த் ஓ ஹே ஜோ பஹலே சோச்தா ஹே பிர் போல்தா ஹே. அறிவாளி யார் என்றால் முதலில் சிந்திப்பான் பிறகு பேசுவான். बेवकूफ वो है जो पहले बोलता है फिर सोचता है. மடப்பைய யாருன்னா சொல்லிட்டு உட்காந்து யோசிக்கிட்டு இருப்பான், அடடா இப்படி சொல்லிவிட்டோமே, இப்படி பேசி இருக்க கூடாது என்று பேச. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அழகா சொல்லுவாங்க, அறிவாளியினுடைய நாவுக்கு முன்னால் இதயம் இருக்கும், ஆனால் அறிவு கட்டவனுடைய இதயம் அவனுடைய நாவுக்கு பின்னால் இருக்கும். கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டான், பேசிடுவான் அப்புறம் சிந்திப்பான் என்பதை அழகாக சொல்கிறார்கள். இப்படியும் அரபியில் ஒரு வாசகம் உண்டு, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய பேச்சுக்குள் ஒளிந்திருக்கிறான் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய பேச்சுக்குள் ஒளிந்திருக்கிறான். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை மிக அழகாக சொல்வார்கள், மனிதன் அவனுடைய நாவுதான் அவனுடைய தராசு. எப்படி ஒரு பொருள் எத்தனை கிலோ இருக்கு அப்படின்றத எடை போட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதை அவனுடைய பேச்சை வைத்து தெரிந்து கொள்ளலாம். அதனாலதான் இப்படி கூட சொல்லுவாங்க, நாம் அல்லாவை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அவருடைய கலாமை எடுத்து ஓதணும், குர்ஆனை எடுத்து ஓதணும், குர்ஆனை விளங்கணும். குர்ஆனை யார் விளங்குவார்களோ அல்லாஹ்வை விளங்குவார்கள். காரணம், குர்ஆன் என்பது அல்லாஹ்வினுடைய பேச்சு. அல்லாஹ்வினுடைய பேச்சை விளங்கினால் அல்லாஹ் விளங்குவான். இதே போன்று தான் ஒரு மனிதன் எப்பேற்பட்டவன் என்பதை அவனுடைய பேச்சின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். சில பேர் பேசிட்டு போவாங்க, பேசிட்டு போன பிறகு இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க, ரொம்ப நல்ல மனுஷன் இல்ல, ரொம்ப சாஃப்டா பேசினாரு, ரொம்ப நல்ல மனுஷன், பேச்சை பார்த்தாலே நல்ல மனுஷனா தெரியுது அப்படின்னு. சில பேர் பேசிட்டு எழுந்து போவாங்க, இங்க பேசிக்கிறாங்க, திமிரு பிடிச்சவன், பேசுற பேச்சை பார்த்தீங்களா எப்படி பேசுறான், பேச்சே சரியில்லைங்க, திமிரு பிடிச்சவன் மாதிரிலாம் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை வச்சு? பேச்சை வச்சுதான். ஒரு மனிதன் பேசுவதை வைத்து தெரிந்து கொள்ளலாம் அவன் எப்பேற்பட்டவன் என்பதை தெரிந்து கொள்ளலாம். உள்ளே இருப்பது வெளியில வந்துடும். நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நிறைய பேர்ல எல்லாருமே என்ன நினைக்கிறோம், உள்ள தள்ளுற உணவு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம். எப்படி இருக்கணும்? டேஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனா வெளியில தள்ளுற வார்த்தை மட்டும் கசப்பா இருக்கு. உள்ள தள்ளுற உணவு இனிப்பா இருக்கணும், உள்ள தள்ளுற உணவு டேஸ்டா இருக்கணும்னு நினைக்கிற நாக்கு, அதை வெளியில் உதிருகின்ற வார்த்தை கசப்பாக இருக்கிறது. ஒரு உள்ளத்தை அப்படியே போய் குத்துது. இதை பற்றி கவலை இல்லை. மீன்ல முள்ளு இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ஆனா வார்த்தை மட்டும் எப்படி இருக்கு? ஷார்ப்பா இருக்கு. கணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலா நம்முடைய அந்த ஐம்புலன்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு மூன்றை அல்லாஹ் தஆலா என்ன முகத்துல வச்சிருக்கான். என்ன செய்யறோம்? கண்ணால பார்க்கிறோம், காதால கேட்கிறோம், நாவல டேஸ்ட் பண்றோம் இல்லையா? இல்ல, கண்ணில் இருந்து வடிகின்ற ஒரு நீர் இருக்கிறது, கண்ணீர்னு சொல்லுவோம். அது கண்ணீர்னா அழுவும் போது வர்றது மட்டும் இல்ல, அது அல்லாஹ் தஆலா லேசா சுரப்பி வச்சுக்கிட்டே இருக்கான். இந்த கார்ல எல்லாம் கண்ணாடியில தூசி வந்துருச்சுன்னா ஒரு பட்டன் நமக்கு என்ன செய்யும்? தண்ணி சல்லுன்னு அடிக்கும், உடனே என்ன செய்யும்? கிளீன் பண்ணும். அந்த மாதிரி கண்ணுல இருந்து என்ன செய்யுது? லேசா, நமக்கு தெரியாது, அது ரொம்ப லேசா தண்ணி வருது, உடனே என்ன செய்யுது? இமை தொடச்சிக்கிட்டே இருக்கு. அப்பப்போ என்ன செய்யறோம்? இமைய கண்ணை மூடி மூடி திறக்கிறோம். எதனால? தொடச்சிக்கிட்டே கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அல்லாஹ் தஆலா அதை உப்பா படைச்சிருக்கான். காரணம் என்னன்னா, அதுல உப்புத்தன்மை இல்லை என்றால் அந்த கண் விழியை பாதுகாக்கும். கண் விழி கெட்டு போயிடும், தூசி அது இது பட்டுச்சுன்னா கெட்டுரும். அது உப்பு தண்ணியை லேசா அல்லாஹ் சுரக்க வச்சு என்ன செய்யறான்?
அதை தொடச்சிக்கிட்டே இருக்கான். காதிலிருந்து பிசு பிசுப்பு தண்ணி வரும், அதுக்கு அல்லாஹ் தஆலா கசப்பை கொடுத்துருக்கான். ஏன்னா அப்பதான் அது என்ன செய்யும்னா, எறும்பு பூச்சிலாம் காதுக்குள்ள பூராம இருக்கும். ஏன்னா தூங்கும்போது வாயை மூடிடுறோம், கண்ணை மூடிடுறோம், காது மட்டும் என்ன செய்யுது, காது என்ன செய்யுது, திறந்துகிட்டே இருக்கு. தூங்கும் போது தான் காது கேட்காது, முழிச்சுக்கிட்டு இருந்தா காது கேட்கும். காது கேட்காத தவிர காது என்ன செய்யும், திறந்தா இருக்கும். அந்த அந்த நீர்ல இனிப்பு இருந்துச்சுன்னா என்ன செஞ்சிடும், எறும்பு உள்ள போயிடும், பூச்சி உள்ள போயிடும். என்னைக்காவது எறும்பு போன மாதிரி நம்ம பார்க்கலாம், ஃபீல் பண்ணலாம். தூங்கிட்டு இருக்கும்போது போன எறும்பு என்ன செய்யும் தெரியுங்களா, எப்படா வெளில ஓடுற மாதிரி சவுண்ட் கேட்குமே, என்ன செய்யுது, ஏன்டா உள்ள வந்தோம், எப்படா வெளில போகும்னு எறும்பு யோசிக்குது. விளங்கிச்சிங்களா? அப்ப அல்லாஹ் தஆலா அந்த கசப்பு தன்மையை வைக்கலைன்னா பூச்சிலாம் உள்ள போய் உட்காந்துரும், நல்ல இடம் கிடைச்சிடான்னு. ஆனா அதே நேரத்துல காதுல கசப்பு, கண்ணுல உப்பு நீர், ஆனால் வாயில் மட்டும் வருகின்ற எச்சிலில் அல்லாஹ் ஒரு இனிப்பை வைத்திருக்கிறான். லேசா இனிக்கும். ஏன் அப்படின்னா, நாம சாப்பிட சாப்பாடுடைய சுவை அப்பதான் தெரியுமா எப்படி இருக்குன்னு. அதே போன்று சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா நாவிலிருந்து சுரக்கக்கூடிய அந்த நீரை இனிப்பாக ஆக்கிய அல்லாஹ் தஆலா என்ன விரும்புறானா, அந்த நாவிலிருந்து உதிர்க்கக்கூடிய வார்த்தைகளும் இனிப்பாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார். 2 வியாபாரி இருந்தாங்க. அரபு கிதாபுகள், அரபு வாசகத்துல வருது. எப்படி, ஒருத்தர் ஒரு கடை, தேன், வெறும் தேன் மட்டும்தான் இருக்கும் அவர்கிட்ட. இந்த பக்கம் ஒருத்தர்கிட்ட சிர்கா, புளி, உப்பு, ஊறுகாய், இந்த மாதிரி கடை. மக்கள் சிர்கா போய் வாங்குறாங்க, ஊறுகாய் வாங்குறாங்க, உப்பு வாங்குறாங்க, எல்லாம் வாங்க போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஆள் கூட எங்க வர மாட்டான், தேன் கடைக்கு போக மாட்டேங்கிறான். தேன் வியாபாரம் நடக்கல. இல்லடா இது எல்லாம் அங்க போறாங்க, அவன் உப்பையும் புளிப்பையும் வித்துக்கிட்டு இருக்கா, நம்ம இனிப்பு விற்கிறோம், என்ன செய்ய மாட்டாங்க, நம்ம கடைக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்களே, சரியா அப்படின்னு. அப்ப அந்த சிர்கா கடைக்காரர்கிட்ட கேட்டிருக்காரு, அப்ப நீ விற்கிறது புளிப்பு உப்பு வித்துக்கிட்டு இருக்க, உன் கடைக்கு நிறைய பேர் வராங்க, நான் தேன் இனிப்பானதை வித்துக்கிட்டு இருக்கேன், யாரும் வர மாட்டேங்கிறாங்க. அப்ப அந்த சிர்கா கடைக்காரர் சொன்னாராம், நான் புளிப்பை இனிப்பான நாவின் மூலம் விற்கிறேன், நீ இனிப்பான தேனை கசப்பான நாவின் மூலம் விற்கிறாய், எவடா வருவோம் உன் கடைக்கு. நீ விற்கிறது என்னமோ இனிப்பு, ஆனா உன் வார்த்தை எப்படி இருக்கு, கசப்பா இருக்கு. வரக்கூடிய கஷ்டப்பட்ட சிடு சிடுன்ற. சில சமயங்களை பார்க்கலாம், அந்த ஹோல்சேல் மார்க்கெட்ல எல்லாம் இப்படி உட்காந்து இருப்பாங்க, எவன் வரான் எவன் போறான், நம்ம கடைக்கு வரான் அங்க போறான், அப்படியே எட்டி பார்ப்பாரு, ஓ அங்க போறியா, சரி போ. அங்க போனவர் இவர் கடைக்கு வந்தாருன்னு வைங்க, என்ன வேணும், எடுத்துன்னு வந்த இந்த ஐட்டம் இருக்கா, ஏன் அதையும் அங்கேயே வாங்கிட வேண்டியதானே, அவ்வளவுதான். அவர் என்ன தெரியுமா நினைப்பாரு, இதோட சரி உன் கடைக்கு வரமாட்டேன். அல்லது அங்க போயிட்டு அவர் இங்க வந்தாருன்னு வைங்க, அவர் பார்த்து என்ன உனக்குலாம் சரக்கு கிடையாது ஓ அப்படி சும்மா கேலியா தான் பேசுறாரு. ஆனா என்ன வெறுப்புல பேசுறாரு, அவர் அந்த கடைக்கு போயிடும், எந்த கடைக்கு போனோம் வந்த கஷ்டப்பட்டு அழகா பேச வேணாம், உனக்கெல்லாம் நாங்க விற்க மாட்டோம் அப்படின்னா அவர் என்ன செய்வாரு, இதோட இதோட கடைசி முடிஞ்சு கதை, அவ்வளவுதான், வரவே மாட்டார். இப்படி எத்தனை பேர் வியாபாரத்தை கெடுத்துக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய வியாபாரியா இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வியாபாரத்தினுடைய மூலதனம் என்ன, கேபிட்டல் சொல்லுவாங்க. ஒரு வியாபாரம் பண்ணணும்னா என்ன வேணும், மூலதனம் வேணும். நம்ம கிட்ட அந்த வியாபாரத்தினுடைய மூலதனம் என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம், நம்ம என்னன்னு சொல்லுவோம், காசுன்னு சொல்லுவோம் சுருக்கமா. காசு இருக்கணும், காசு பணம் இருந்தாதான் வியாபாரம் செய்ய முடியும், இதுதான் மூலதனம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் செய்தார்கள். அந்த வியாபாரத்தினுடைய மூலதனம் என்ன அப்படின்றத அப்படியே லேசா பட்டியல் போடுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்ன தெரியுங்களா, இனிமையான பேச்சு தான் மூலதனம் எழுதுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்தின் மூலதனமே என்னன்னா இனிமையான பேச்சு. அடுத்து போடுவாங்க நியாயம் நேர்மை, இதுதான் மூலதனம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒருத்தர் வியாபாரம் பண்ணிட்டாருன்னு வைங்க, அடுத்து வேற யார்ட்டையும் வியாபாரம் பண்ண மாட்டார். ரசூல்லா ஒரு கடையை போட்டாங்கன்னா முதல்ல எங்க வியாபாரம் நடந்துரும், அது முடிஞ்சாதான் அடுத்த கடைக்கு போவாங்க, இங்க இல்லைன்னா அடுத்த கடைக்கு போவாங்க. சொன்ன ரேட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா ரசூல்லா சொன்ன அந்த ரேட் என்ன செய்யும், கரெக்டா இருக்கும், பேச்சு கரெக்டா இருக்கும், நியாயமா இருக்கும், நேர்மையா இருக்கும், இனிமையா இருக்கும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வியாபாரத்தின் மூலதனம் என்று சொல்கிறார்கள். அரபியில ஒரு அழகான ஒரு வாசகம் இருக்கு, என்னன்னா பொதுவாக மனிதர்கள்
கையை உடைப்பதை பெரிதாக நினைக்கிறார்கள். ஆனால் அது போன்று இதயத்தை காயப்படுத்துவதை பெரிதாக நினைப்பதில்லை. இதயத்தை உடைப்பதையும் கையை உடைப்பதை போன்று ஏன் நினைப்பதில்லை அப்படின்னு கேட்கிறார். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, கையை நீ உடைச்சிட்டா கூட கட்டு போட்டுடலாம்ப்பா, ஆனா இதயத்தை உடைச்சிட்ட கட்டுலாம் போட முடியாது. அதனாலதான் திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காருன்னு வரும் இல்லையா, திருவள்ளுவர் நாவினால் சுட்டப்பன் தீயினால் சுட்ட புண் உள்ள ஆறும், நாவினால் சுட்டவடு சுட்டப்புண் ஆறாது அப்படின்னு. அது யாருக்கும் ஆத்தவே முடியாது. அதனால வார்த்தை ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். ஹதீஸ்ல கூட வருது, முஸ்லிம்னா யார் அப்படின்னா, யார் தன்னுடைய நாவின் மூலம் மில்லிசானிஹி வயதிஹி, நாவின் மூலம் பிறருக்கு துன்பம் கொடுக்க மாட்டான். அடுத்த ரசூலா சொல்றாங்க, கையின் மூலமும் பிறருக்கு துன்பம் கொடுக்க மாட்டான். இதுல இந்த நாவு கை, நாவு கரம், இந்த ரெண்டுல ஃபர்ஸ்ட் எதை சொன்னாங்க? நாவதான் சொன்னாங்க ரசூலா. ஏன் ஃபர்ஸ்ட் நாக்க சொன்னாங்க? அழகா கருத்து சொல்றாங்க. ஏன் ஃபர்ஸ்ட் நாவின் மூலமா பிறருக்கு துன்பம் கொடுக்காதப்பா, அப்பதான் நீ முஸ்லிமா இருக்க முடியும் அப்படின்னு ஏன் ஃபர்ஸ்ட் சொன்னாங்கன்னா, அததான் அசால்ட்டா நினைக்கிறோம். நான் ஏற்கனவே கூட சொன்னேன், சண்டை வந்துச்சுன்னு என்ன செய்யறாங்க, நல்லா திட்டுறாங்க. அந்த திட்டி 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 உச்சகட்டத்துல போகும்போது, அடிக்கலான்னு போகும்போது மட்டும் என்ன செய்யறாங்க, எல்லாரும் முடிச்சு தடுக்கிறாங்க, பிடிச்சி இழுக்கிறாங்க. கை வச்சிடாத, கை வச்சிடாத, அடிச்சிடாத, பிரச்சனையா போயிடும். எதா இருந்தாலும் பேச்சோட இருக்கணும். அவன் திட்டினா நீனு திட்டு அப்படின்னு என்ன விளைக்கிறாங்க, திட்டலாம்னு நினைக்கிறாங்க. நம்ம நாக்குல வந்த மாதிரிலாம் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் கூட வெக்கப்படுறது கிடையாது. நாம என்ன சொல்றோம், நாம திட்டமே இது ரைட்டா தப்பா என்பதை சிந்திப்பதே கிடையாது. கணியத்திற்குரியவர்களே, ஹதீஸில் வருகின்றது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வார்த்தை எவ்வளவு முக்கியமானது என்றால், ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை பேசுவான், புகாரியில் வருகிறது, அவன் அதை சாதாரணமா நினைச்சு பேசியிருப்பான். ஆனா அல்லாஹ்வுக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கும். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல பெரிய அந்தஸ்தை கொடுத்துருவான். எதனால? ஒரு வார்த்தை தான். சில சமயங்கள்ல பார்க்கலாம், ஒருத்தர்கிட்ட போய், என்னங்க நல்லா இருக்கீங்களா, முகம் வாடி இருக்க என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை தான் கேட்டுருப்பாரு. வாழ்நாள் ஃபுல்லா மறக்க மாட்டாரு. ஏன் தெரியுங்களா? அவர் டல்லா இருக்கும்போது, அவர் கஷ்டத்துல இருக்கும்போது, என்னங்க நல்லா இருக்கீங்களா, டல்லா இருக்கீங்களான்னு யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. அப்ப பாப்பாரு, நம்ம கஷ்டத்துல இருக்கோம், நஷ்டத்துல இருக்கோம், யாரும் ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணாடி கூட பரவாயில்ல, ஒரு வார்த்தை கூட யாருமே நம்ம கிட்ட சொல்லலையே, ஒரு வார்த்தை கூட விசாரிக்கலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வந்து என்ன செஞ்சாரு, நல்லா இருக்கீங்களா பாய் அப்படின்னு கேட்டாரு. பார்த்தீங்களா, இந்த ஒரு வார்த்தை அவர் மனசு அப்படியே குளிர்ச்சி ஆகி. ஆனால் அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சில சமயங்களில் ஒரு மனிதன் பேசுவான், அந்த வார்த்தை சாதாரணமா நினைச்சு பேசுவான், ஆனா அல்லாஹ்வுக்கு எவ்வளவு கோபம் வந்துடும் அப்படின்னா, அந்த ஒரு வார்த்தையினால் அவரை நரகத்தில் வீசி எறிந்து விடுவான். ஒரு வார்த்தை நரகத்தில் அவன் வீசி விடுவான். அவனை ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதன் பேசுவான், அதனை பின் விளைவை என்னவாகும் என்று யோசிக்காமல் பேசி விடுவான். ஆனால் நரகத்தில் எந்த அளவுக்கு தூரமாக வீசப்படுவான் என்றால், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தொலைவு இருக்கிறதோ அவ்வளவு தூரம் நரகத்தில் வீசப்படுவான். ஏதோ நரகத்துல விளிம்புல இல்ல, சொர்க்கத்துல வந்துடலாம் அப்படின்ட்டு, நரகத்துக்குள்ள எவ்வளவு உள்ள அப்படின்னா, மேற்குக்கும் கிழக்குக்கும் இடையில் உள்ள எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் ஒரு வார்த்தையினால் வீசி எறியப்படுவான் என்று வருகிறது. எனவே வார்த்தை மிக முக்கியம். எனவேதான் ஹதீஸில் வருகின்றதா இல்லையா, அதிகாலையில் எல்லா உறுப்புகளும் நாவை பார்த்து சொல்கிறதா. அந்த பேச்சு, அந்த பாஷை நமக்கு விளங்காது. எல்லா உறுப்பும் கெஞ்சி பேசுதான், நாக்கே நாக்கே நீ கொஞ்சம் ஒழுங்கா நடந்துக்க, ஒழுங்கா பேசு, நீ ஒழுங்கா இருந்தா நாங்கள்லாம் ஒழுங்கா இருப்போம், நீ ஏடா குணமா பேசிட்ட எங்களுக்கு அடி விடும். பாக்குறமா இல்லையா? ஒரு வார்த்தையை தான் விடுவான், என்னடா சொன்னு பிடிச்சின்னு செய்வாங்க, வாயிலே குத்துவாங்க. என்ன ஆகும், நாக்கு சொல்லிட்டு என்ன செஞ்சிடும், அழகா போய் கோட்டைக்குள்ள போய் உட்காந்த மாதிரி பாதுகாப்பா நல்ல பல்லுக்குள்ள போய் அது உட்காந்துரும். பேசின பேச்சுக்கு அடிக்கிற அடியில எது உடஞ்சிரும், என்ன சொல்லுங்க, பல்லு உடஞ்சிரும். அந்த பல்லுல உதடு குத்தி உதடு கிழிஞ்சிரும். ஆனா நாக்கு அவ சேஃப்டியா இருந்துருவாங்க உள்ள. சில சமயம் சில வார்த்தையை பேசிட்டு அது பாட்டுக்குள்ள போயிடும்.
பிடிச்சி கையை உடச்சு போடுவான், என்னடா சொன்ன அப்படின்னு. அதனால இந்த உறுப்புகள்லாம் சொல்லுது, நாக்கே நீ கொஞ்சம் ஒழுங்கா பேசு, நீ ஒழுங்கா பேசுனா நாங்கெல்லாம் நல்லா இருப்போம், நீ இடகடமா பேசுன எங்களுக்கு தான் ஆபத்து வருது, பார்த்து நடந்துங்கன்னு தான் ஒரு ஹதீஸ்ல வருது. உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, மன் நஜாத்து, மனிதனின் வெற்றி எதில் இருக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, இல்ல அவர் கேட்கிறார், யார் ரசூலுல்லா, வாழ்க்கையின் வெற்றி எதில் இருக்கிறது, நான் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ரசூலுல்லா சொன்ன உபதேசத்துல முதல் உபதேசம், அம்சிக் அலைக்க லிசானக், உன் நாக்க கொஞ்சம் அடக்கி வைப்பான்னாங்க. நீ வாழ்க்கையில வெற்றி அடையணுமா என்ன செய்யும்? நாவை அடக்கு. நாவ அடக்கம் வாழ்க்கையின் வெற்றியை தரும். இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கிறோம், வாழ்க்கையில தோல்வி, மனைவியோட சண்டை, அத்தா அம்மாவோட சண்டை, அண்ணன் தம்பியோட சண்டை, என்னங்க பண்ணிட்டாங்கன்னா வார்த்தை தான். அந்த வார்த்தை தான் காயப்படுத்தி விடுகிறது. என்ன இருந்தாலும் அந்த வார்த்தை இருக்க அந்த மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும், என்ன மாதிரி கேட்டானே என்ன நம்மளை பார்த்து, ஒண்ணுமே இல்லை, சர்வசாதாரண நாயின்னு போட நாய், என்னை பார்த்து நாயின்னு சொல்லிட்டாரு. எப்படிப்பட்டது கண்ணியத்திற்குரியவர்களே. இப்ப நடந்த ஒரு நிகழ்ச்சி திடீர்னு ஞாபகத்துக்கு வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தா செய்யும் போது இந்த கையை என்ன செய்யாதீங்க, வைக்காதீங்க, அது நாய் என்ன செய்யும் அப்படி வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. இது ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க, நாய் வைக்கிற மாதிரி வைக்காதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. ஒரு ஆள் பாவம் அப்படி சஜ்தா செஞ்சுட்டாரு. இந்த ஆள் என்ன சொல்லணும்? ஹதீஸ்ல இருக்கு அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? நாய் அப்படின்றான். யார? சஜ்தா தொழுதவரை, தொழுது சகா கொடுத்தவனே என்ன நாய் மாதிரி தொழுவுற, நான் என்ன பார்த்து நாய்ன்னு பிரச்சனை. எப்படி பாருங்க வார்த்தைகளை. அந்த மாதிரி செய்யாதீங்க, அது நாய் தான் அப்படின்னு செய்யும், அந்த மாதிரி செய்யாதீங்க ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனா, இவன் அப்படி செஞ்சவரை பார்த்து நட்டான். ரசூலுல்லாஹ் அப்படி சஜ்தா செஞ்சவங்களை நாயின்னு சொல்லல, நாய் தான் அப்படி வைக்கும், நாம அப்படி வைக்க கூடாது அப்படின்னு தனியா சொல்லியிருக்காங்க. இவன் தொழுகைக்கு வந்தவரை பார்த்து என்ன சொல்றான்? நாயின்றான். இவருக்கு ஒண்ணும் ஓடல, இன்னும் என்ன பார்த்து நாயின்ற, நாய் சஜா செய்யற மாதிரி சஜா செய்றீங்க அப்படின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, வார்த்தை நிதானமாக நாம் யூஸ் பண்ணணும். ரசூலுல்லாஹ் யாரையும் பார்த்து நீங்க நாய் சஜா செய்யற மாதிரி சஜா செய்றீங்கன்னு சொல்லல. அப்படி செய்யாதீங்க, அது என்ன செய்யும்? நாய் அப்படி செய்யும் நாங்களே தவிர எந்த மனிதனையும் நாய் என்று நபி அவர்கள் சொல்லவில்லை. எனவே வார்த்தைகளை ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணணும். ஹதீஸ்ல வருது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, நரகத்தில் செல்லக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர்களில் அதிகமான நபர்கள் நரகத்திற்கு செல்வதற்கு எது காரணம் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொல்லிட்டாங்க, அல்லாஹ் வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தான் தெரியும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நரகத்தில் மனிதர்கள் செல்வதற்கு அதிகமான காரணம் 2 ஓட்டைகள். நாவு என்ற துவாரம், வாய் என்ற துவாரம், மறைக்க வேண்டிய உறுப்பு என்ற துவாரம். இந்த 2 ஓட்டைகள் தான் மனிதனை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது. நரகத்துக்கு போறதுக்கு இது காரணம். இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதன் சொர்க்கத்தை நெருங்கிடுவான். எந்த அளவுக்கு நெருங்கிடுவானா அவனுக்கும் சொர்க்கத்துக்கும் 1 முழம் தான் இருக்கும். ஒரு வார்த்தையை பேசுவான் பாருங்க, நல்லாமல் செஞ்சு 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 சொர்க்கத்தை நெருங்கிய அந்த மனிதன் கடைசியில ஒரு வார்த்தையை பேசுவான், அல்லாஹ் தஆலா நரகத்துல பொத்தி போடுவான். நாம இன்னைக்கு அந்த வார்த்தையை சாதாரண நினைக்கிறோம், பேசுவதை சாதாரணமா நினைச்சு பேசிடுறோம். ஆனால் வார்த்தை மிக முக்கியமானது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில எப்படிலாம் பேசணும், எப்படிலாம் பேசக்கூடாது, எல்லா டீட்டெயிலையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, அதிலும் குறிப்பாக யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும், எல்லாத்தையும் சொல்லிட்டான் குர்ஆன்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹதீஸ் குர்ஆன்ல வருது, நீங்கள் எப்படி பேசணும் அப்படின்னா, அன்பாக பேசுங்கள், அக்கறையாக பேசுங்கள், முறையாக பேசுங்கள், நேர்மையாக பேசுங்கள், கண்ணியமாக பேசுங்கள், இனிமையாக பேசுங்கள், மென்மையாக பேசுங்கள், சமாதானமாக பேசுங்கள். எல்லாம் இருக்கு ஹதீஸ்ல, குர்ஆன்ல. அதே போன்று எப்படி பேசக்கூடாது எல்லாம் குர்ஆன்ல இருக்கு. எப்படிலாம் பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, குத்தி பேசக்கூடாது, யாரையும் கேலியாக பேசக்கூடாது,
எப்படி பேசக்கூடாது எல்லாம் குர்ஆனில் வருகிறது. சரி, அதே போன்று யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கான். நீங்கள் விதவைகளிடத்தில் பேசினால், விதவைகள் கணவனை இழந்த விதவைகள் இடத்துல பேசும்போது எப்படி பேசுங்க? இல்லா அன் தகூலு கௌலம் மஅரூஃபா. மஅரூஃப் அப்படின்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு. முறையான வார்த்தையை பேசுங்கள். இன்னொரு அர்த்தம் நன்மையான விஷயத்தை மட்டும் பேசுங்கள். ஏன்னா கணவன் இல்லாத ஒரு பெண், அந்த பெண்ணிடத்துல நீங்க முறையா பேசணும். எந்த அளவுக்குன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், இந்த காலத்துல லேடிஸ் கிட்ட ஜென்ஸ் பேசினாலே டபுள் மீனிங்லயே பேசுறானுங்க. ஹராம், மிகப்பெரிய பாவம். ஒரு பெண்ணிடத்துல பேசினா ரொம்ப கண்ணியமாக பேச வேண்டும். அந்த பெண் அப்படியே டபுள் மீனிங்ல பேசுறது அல்லாஹ் தடுக்கிறான். முறையாக பேசுங்கள், நன்மையை மட்டும் பேசுங்கள். ஒரு ஆச்சரியமான செய்தி குர்ஆன்ல வருது, என்ன தெரியுங்களா? அல்லாஹு அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களிடத்திலும் பையத் செய்வாங்க, பெண்களும் வந்து என்ன செய்வாங்க? பையத் செய்வாங்க. ஆனால் இரண்டு பையத்துக்கு மத்தியில் மிகப்பெரிய வித்தியாசம் ஹதீஸ்ல வருது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதை டீடைலா விரிவா பேசுவாங்க. இதை ஆண்களிடத்துல முசாஃபஹா செஞ்சுதான் என்ன செய்வாங்க? பையத் செய்வாங்க. அல்லாஹ்வை தவிர நாங்கள் யாரையும் வணங்க மாட்டோம், அல்லாஹ்வுக்கு இணையாக நாங்கள் எதையும் கருத மாட்டோம், திருட மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம் எல்லாம் சொல்லுவாங்க. இதே போன்று பெண்களும் என்ன செய்வாங்க? பையத் செய்வாங்க. ஆனா பெண்களின் கரத்தை நபி அவர்கள் தொடமாட்டார்கள். ஒன்று. ரெண்டாவது ஒரு செய்தி வருது ஹதீஸ்ல, என்னன்னா ஒரு பெண்களிடத்துல பையத் செய்கிற ரசூல்லா மொத்தமா பெண்களை உட்கார வச்சு என்ன செய்வாங்க? சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு தனி ஆணிடத்தில் பையத் செய்யற மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க. ஒரு பெண், ஒரே ஒரு பெண் பையத்துக்கு வந்தா தனியா ஒரு பெண்ணுக்கு பையத் செய்ய மாட்டாங்க. அப்படி ஒரு பெண்மணி வந்தாங்க, யார சொல்லலாம், என்ன செய்யறேன் நானு. ஒரு பெண்மணி இப்படி சொன்னாங்க, கையை நீட்டுங்க நான் கை கொடுக்குறேன்னாங்க. கையெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன்னாங்க. ஒரு பெண் வந்து சொன்னாங்க, நான் தனியா பேசணும்னு, எனக்கு தனியா சில விஷயங்களை சொல்லுங்கன்னாங்க. ரசூல் என்ன தெரியுமா சொன்னாங்க? சுப்ஹானல்லாஹ், நான் 100 பேரிடத்தில் எது பேசினேனோ அதுதான் உனக்கும், தனியா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்ட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? நான் 100 பேர்கிட்ட என்ன சொன்னனோ அதுதான் உங்களுக்கும், உங்களுக்கு மட்டும் தனியா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆணிடத்தில் பையத், பெண்களிடத்தில் பையத், ரெண்டுத்துக்கு மத்தியில் இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு. ஆம், அதே போன்று மிகப்பெரிய இன்னொரு வித்தியாசம் என்ன தெரியுங்களா? ஆண்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்னலாம் சொல்லி பையத் வாங்குவாங்க, எதுல உறுதிமொழி வாங்குவார்கள் அப்படின்ற வாசகம் குர்ஆன்ல கிடையாது. ஆனா பெண்களிடத்தில் எந்தெந்த வார்த்தைகளை சொல்லி நபி அவர்கள் பையத் வாங்குவார்கள், உறுதிமொழி வாங்குவார்கள் என்ற வாசகம் மட்டும் எங்க இருக்கு? குர்ஆன்ல இருக்கு. பெண்களிடத்துல பையத் செய்த வாசகம் மட்டும் எங்க இருக்கு? குர்ஆன்ல இருக்கு. ஏன்னா மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நபி அவர்கள் பெண்களிடத்தில் என்ன உடன்படிக்கை வாங்கினார்கள். அதில் மிக முக்கியமாக ஆழமான ஒரு செய்தி என்னன்னா, அது அப்படியே வரும், இணை வைக்க மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், வீட்டு கட்ட மாட்டோம் வந்துகிட்டே இருக்கும்போது வலா யாஸீனக ஃபீ மஅரூஃபின், நன்மையான விஷயத்தில் உங்களுக்கு மாறு செய்ய மாட்டோம்னு ஒரு வாசகம் வரும். தஃப்சீர்ல ஒரு ஆழமான கருத்தை அங்க சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு நீங்க மாறு செய்யக்கூடாது, நான் சொல்வதைக்கு நீங்க என்ன செய்யணும்? கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாலே போதும். ஆனா அங்க என்ன வாசகம்னா ஃபீ மஅரூஃபின், நான் மஅரூஃப்க்கு இப்பதான் சொன்னேன், நன்மையான விஷயம் சொன்னேன். நன்மையான விஷயத்தில் எனக்கு மாறு செய்யக்கூடாது அப்படின்னாங்க. ரசூல்லா சொல்றது ஃபுல்லாவே என்னதானே? நன்மைதான். ரசூல்லா எதை சொன்னாலும் நன்மைதான். ரசூல்லா பார்த்து, யார் ரசூலா நீங்க சொல்றதெல்லாம் நான் என்ன செய்வேன்? கேட்டு நடப்பேன்னு சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் எதிரில் இருப்பவர்கள் பெண்கள். யாரும் குர்ஆனை எடுத்து பார்த்துட்டு கியாமத்து நாள் வரைக்கும், இங்க பாத்தீங்களா ரசூல்லா என்ன சொல்லியிருக்காங்க? பெண்களை பார்த்து நான் என்ன சொன்னாலும் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க என்று தவறாக எவனும் சித்தரித்து விடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா அழகா ஒரு வாசத்தை நச்சுன்னு போட்டான். ஃபீ மஅரூஃபின், பெண்களிடத்தில் பேசும் பொழுது என்னுடைய நபி எவ்வளவு கேர்ஃபுல்லா வார்த்தை யூஸ் பண்ணாங்கன்னா, நான் சொல்லுகின்ற நன்மையான விஷயத்திற்கு நீங்கள் முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்று, நன்மையான விஷயத்தில் கட்டுப்பட வேண்டும் என்று தான் நபி அவர்கள் சொன்னார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறார். சொல்ல வருவது, பெண்களிடத்தில் பேசும் பொழுது ரொம்ப கண்ணியமா, ரொம்ப கேர்ஃபுல்லா, வார்த்தைகளை ரொம்ப ரொம்ப தேர்ந்தெடுத்த வார்த்தைகளை மட்டும் பேணுதலாக பேச வேண்டும். அதே போன்று ஏழைகளிடத்தில் கனிவாக பேச வேண்டும்.
கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லைன்னா என்ன செய்யணும்? ரொம்ப சாஃப்டா பேசி அனுப்பணும். இதே போன்று யாராவது சொத்து நம்மளுக்கும் கிடைக்கும்னு நினைச்சு வந்தாங்க, ஆனா சொத்து அவங்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. நெருங்கிய சொந்தங்கள் சொத்து பங்கு வைக்கும் போது அப்ப அல்லாஹ் சொல்றான், அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட நளினமாக பேசி புரிய வைங்க. அதே போன்று சொத்தை பங்கு வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது பங்குதாரர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, எல்லாரும் பங்காளிகள் தான் வந்திருக்கிறாங்க, அந்த நேரத்தில் எப்படி பேசணும் அப்படின்னா கௌலன் சதீதான்றான்ல, நேர்மையாக பேசுங்கள். எவனுக்கும் அப்படியே சைடு வாங்காதீங்க, யாருக்கும் சப்போர்ட்டாலாம் பேசாதீங்க. நியாயம் என்னவோ நேர்மை என்னவோ அதை பேசுங்கள். கௌலன் சதீதா, அந்த இடத்துல அங்க கௌலன் மாறுபான்னு சொல்லல, வார்த்தைகள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறான். அதே நேரத்துல மாற்று மத அன்பரிடத்தில் பேசும் பொழுது அல்லாஹ் எப்படி பேச சொல்றான்? நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், குல்லஹும் ஃபீ அன்ஃபுஸிஹிம் கௌலம் பலீகா. நபியே, அவர்களுடைய இதயத்தில் பதியும்படியான வார்த்தையை பேசுங்கன்றான். அந்த இடத்துல கௌலம் பலீகான்றான். மாற்று மதத்தினர்கிட்ட எப்படி பேசணும்? கண்டது கழியதை பேசக்கூடாது. எப்படிப்பட்ட விஷயங்களை பேசணும்? எதை பேசுனா இஸ்லாம் அவங்க உள்ளத்துல போய் சேருமோ அதை பத்தி பேசணும். ஆனா இன்னைக்கு சில முட்டாள்கள், அல்லாதான் பாங்க, முட்டாள்கள் தான் சொல்லணும், மாட்டு மதத்திட்ட போய் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எங்க இஸ்லாம் தர்கா வழிபாடு இல்லையா அப்படி பேசுறது. அவங்க கிட்டே போய் சில பேர் நம்பாளுங்க புதுசா முஸ்லீம் ஆகிறன்னு வந்தவர்கிட்ட கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன தெரியுமா பேசுவாங்க? இந்த பாருங்க, எங்கள சில பேர் இருக்கான் தொப்பி போட மாட்டான், அவன் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. எங்களை சில பேர் இருக்கான் கையை ஆட்டுவான், ஆட்டக்கூடாது. இப்படி யார்கிட்ட? ஏத்தான் களிமா சொன்னாரு, அவர்கிட்ட போய் இதெல்லாம் எதை பேசணும் எதை பேசக்கூடாது, எதை சொன்னா இஸ்லாம் உள்ளத்தை தொடும், இப்படிப்பட்ட விஷயத்த பேசணுமே தவிர அவர்கிட்ட போயிட்டு கருத்து வேறுபாடு விஷயத்தை சொல்றது, ரோட்ல இருந்துகிட்டு கருத்து வேறுபாடையா பேசுறது, இது மிகப்பெரிய முட்டாள்தனம். அல்லாஹ் சொல்றான், மாட்டு மதத்திட்ட பேசுனீங்கன்னா அவங்களுடைய உள்ளத்தை தொடர மாதிரி விஷயத்தை என்ன செய்யுங்க, பேசுங்க. அதே போன்று நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் பேசினால் அங்க என்ன தெரியுமா சொல்ல, கௌலன் கரீமான்றான். எத்தனை வார்த்தைகள் பாருங்க. பெற்றோரிடத்தில், வயதில் மூத்தவரிடத்தில் பேசினால் கண்ணியமாக பேசுங்கள், மரியாதையாக பேசுங்கள். ஆம், அதே போன்று அதிகாரிகளிடத்தில் பேசினால், அதிகாரிகள்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட பேசுற எப்படி பேசணும் அப்படின்னா சாஃப்டா பேசணும்ன்றான். அந்த இடத்துல எல்லாம் சொல்லலாம் கௌலல் லையினன் அப்படின்னு சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஃபிரௌன் அனுப்பும்போது என்ன சொன்னான்? ரொம்ப சாஃப்டா பேசுங்கன்னா. காரணம், அவன் அதிகாரத்துல இருக்கான், என்ன வேலைன்னு செய்யலாம். பச்சிலம் குழந்தைகளை பல பேரும் கொண்டவன், அவங்கிட்ட போய் நீங்க முரடாலாம் பேசக்கூடாது. இன்னைக்கு இந்த சாஃப்ட்னஸ் கூட தெரியல, இந்த நடைமுறைகள் தெரியல. குரான்ல அல்லாஹ் எப்படி பேசணும் சொல்லியிருக்கான் தெரியல. நம்மள உண்மையிலே நடந்த சம்பவம் ஒருத்தர் சொன்னாரு, இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஏதாவது முஸ்லிம் சமுதாயத்துக்கு பிரச்சனை என்ன செய்வாங்க அப்படின்னா, பல இயக்கங்கள் இருக்க, அல்லாஹ் 30க்கு மேல இருக்குன்றாங்க. இந்த எல்லா இயக்கங்களையும் ஒன்று சேர்த்து படாத பாடுபட்டு ஒவ்வொரு தலைவரையும் கூப்பிட்டு போய் பெரிய போலீஸ் அதிகாரி டாப் லெவல்ல இருக்கிறவர்கிட்ட போய் பேசுறாங்க. ஒவ்வொரு தலைவரும் உட்காந்துருக்கான், போலீஸ் அதிகாரி உட்காந்துருக்கிறாரு. இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க. சார் இந்த மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்க சார், இந்த மாதிரி ரொம்ப எங்களுக்கு சிரமம். பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் சொல்லியிருக்கான், சார் நீங்க இதெல்லாம் பண்ணி கொடுக்கல எங்க வாலிபர்கள் சும்மா இருக்க மாட்டாங்கன்ட்டான். உடனே அந்த அதிகாரி என்ன தெரியுமா செஞ்சாரு? அவனை முதல்ல வெளில அனுப்புங்க, என்னடா பேசுற, சுற்றுவா ஒன்னுட்டான். ஏன்னா உன் வாலிபர்கள் என்ன செய்வாங்க, என்ன பண்ணிடுவாங்க, பண்றா போடான்னா. இப்படி கூடி பேசி வரும்போது ஒரு வார்த்தை, சார் எங்க வாலிபர்கள் சும்மா இருக்கும், உன் வாலிபர்கள் என்னடா செய்வாங்க, பண்றா அப்படின்ட்டா, முடிஞ்சு போச்சு. ஏங்க அதிகாரி கிட்ட போய் பேசும்போது எப்படி பேசணும்? அல்லாஹ் சொல்றான் கௌலல் லையினன். ஃபிரௌன் ரொம்ப கொடுங்கோலனா இருக்கலாம், அவங்கிட்ட நீங்க சாஃப்டா பேசுங்க. அல்லாஹ்க்கு தெரியாதா யார்கிட்ட எப்படி அதிகாரம் படைத்தவர்களிடத்தில், அரசியல் படைத்தவர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும்? சாஃப்டா பேசணும். இந்த நேரத்துல சாஃப்டா பேசுறதுதான் புத்திசாலித்தனம். நான் அவர்கிட்ட எப்படி பேசுறது தெரியுமா அப்படின்னா காரியத்தை உன்னால சாதிக்க முடியாது. நீ குட்டையை குழப்பிட்டு தான் வருவேன், முட்டாளா தான் வருவேன். திரும்பி யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்ற முறையை குர்ஆன் கற்றுத் தருகிறது. நம்முடைய பேச்சின் ஆரம்பமாக இருக்கட்டும், நடுவாக இருக்கட்டும், கடைசி எல்லாமே கரெக்டா இருக்கணும்ன்றாங்க. பேச்சு அவ்வளவு முக்கியம். ஒரு கிதாப்ல, அரபி கிதாப் இருக்கு, அதுல எப்படி பேசணும்ன்ற நிறைய விஷயங்கள் போடுவாங்க. அதுல சொல்லுவாங்க, உங்களுடைய பேச்சின் ஆரம்பம் நல்லா இருக்கணும், பேச்சின் முடிவும் நல்லா இருக்கணும். பொதுவா என்ன நினைப்பாங்கன்னா நடுவுலதான் கரு அப்படின்னு அதை நல்லா வச்சிருப்பாங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாது, எப்படி முடிக்கணும்னு தெரியாது. ஒருத்தர் அப்படிதான் பேச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எப்படி தெரியுங்களா?
சொல்றேன்னு யாரும் தப்பா நினைக்கணும். நல்ல உதாரணம் விளங்குறதுக்கான அந்த உதாரணத்தை சொல்றேன். சில பள்ளிவாசல்ல பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை கமிட்டி மாறிடும். அல்லாஹ் அக்பர். ஒரே சண்டை, வேற கமிட்டி வரும், இன்னொரு கமிட்டி வரும், இப்படி மாறிட்டே இருக்கும். இப்படி போன கமிட்டி மாறி அடுத்த கமிட்டி வந்து கொஞ்ச நாள்ல வந்து ஒரு கமிட்டி மீட்டிங், பொது மீட்டிங் போட்டு கணக்க என்ன செய்யறாங்க, மக்களுக்கு மத்தியில ஒப்படைக்கிறாங்க. அப்படி ஒப்படைக்கும் போது எழுந்து நிக்கிறார் ஒருத்தர். முத அவர் பேப்பரை தூக்கிட்டு வாசிக்க ஆரம்பிச்சாராம். என்ன தெரியுமா வாசிக்க ஆரம்பிச்சாரு? இந்த கணக்கு இருக்கிறதே, இது சென்ற வருடத்தின் கணக்கை போன்ற அல்ல பாருங்க. முடிஞ்சு போச்சு கதை. போன வருஷம் கமிட்டியில இருந்து பாதி பேர் இந்த கமிட்டியில இருக்கிறாங்க. இந்த பாதி பேர் கோவம் வந்துருச்சு. என்னையா சொன்ன? அது என்ன போன கமிட்டியில இருந்த மாதிரி உள்ளது இல்ல, நீ போன கமிட்டியில நின்னத்தை பார்த்த நீ சொல்லு. இல்ல நான் அப்படிலாம் ஒண்ணு சொல்லி என்ன சொன்ன? இந்த கணக்கு இருக்கிறதே போன ஆண்டை போன்ற கணக்கு இல்ல, நீ என்னத்துக்கு அப்படி சொன்ன சொல்லு. அவரு அடித்தடி. அவ்வளவுதான், கமிட்டி மீட்டிங்கே நடக்கல. எடுத்த எடுப்புல ஒரு வார்த்தை தான் விட்டாரு, முடிஞ்சது கதை. இதே போல கடைசி நல்லா பேசிக்கிட்டே வருவாங்க சில பேர், கடைசியில குட்டையை குழம்பி விட்டுருவாங்க பாருங்க. இதுக்கு உதாரணம் சொல்றது, அந்த டீ குடிக்கணும், நல்லா டேஸ்டா இருந்துச்சு, டீயை குடிச்சுக்கிட்டே இருங்க, நல்லா டேஸ்ட், மாஷா அல்லா நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்குன்னு குடிச்சிங்க. கடைசி இருக்கும் பார்த்தீங்களா, அது என்ன செய்வாங்க, இப்படி ஊத்துவாங்க பாருங்க. ஊத்துனா அடியில ஃபுல்லா டீ தூள். நல்லா இருக்க நல்லா இருக்க நல்லா இருக்குன்னு குடிச்சிக்கிட்டு வந்து கடைசியில் இப்படி ஊத்தும் போது டீ தூளா போச்சுன்னு வைங்க, என்ன செய்வார் சொல்லுங்க? என்னடா டீயை வடிகட்டினா இல்லைன்னு துப்பிடுவார். டீ நல்லா இருந்துன்னு குடிச்சுக்கிட்டே இருந்த மனுஷன் பாவம் கடைசியில நல்லா இல்லை, என்ன செஞ்சாரு? தூணு துப்பிட்டாருல. அந்த மாதிரிதான் நல்லா பேசிக்கிட்டே இருந்த மனுஷன் கடைசியில ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டாருன்னு வைங்க, தூணு துப்பிட்டு போயிடுவாங்க. என்னடா இந்த மனுஷன் நல்லா பேசுறான்னு பார்த்தா இப்படி பேசிட்டு போயிட்டானே. அதனால வார்த்தைகள் மிக முக்கியம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது ஏன் டீட்டெயிலா சொன்னானா, நம்முடைய வார்த்தைகள் நேர்த்தியாக இருக்க வேண்டும். உள்ளத்தில் பட்டதை எல்லாம் பேசிட்டு போயிடுவோம். தயவு செஞ்சு நான் கடைசியில் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நிறைய பேர் இதுதான் நினைக்கிறாங்க, உள்ளத்துல பட்டதை பேசிட்டேன். தயவு செஞ்சு நினைக்காதீங்க, உங்க உள்ளத்துல 1000 படலாம், அதெல்லாம் வார்த்தையில உதிக்க கூடாது, பேசக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நம்ம பார்க்கலையா? ஒரு விருந்து கொடுக்குறாங்க, விருந்துக்கு சாப்பிட்ட வந்த சஹாபாக்கள்ல சில பேர் அல்லான்னு உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. சாப்பிட்டமா எழுந்து போனோமான்னு இருக்கணுமா இல்லையா, எழுந்து உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தோணுது, என்னன்னு ஏன்னா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, போக மாட்டாங்களேன்னு தோணுது. கடைசி வரைக்கும் சொல்லல, எழுந்து போங்க. எப்படி சொல்றது எழுந்து போங்கன்னு எப்படி சொல்றது? இந்த வெக்கம் வரணுங்க. எப்படி சொல்றது? இத வெக்கம் வரணும், தடுக்கணும். சில சமயங்கள்ல சில கேள்வி கேட்கலான்னு வரும், கேட்டோன்னு கேட்க கூடாது. எண்ணத்தை போட்டு கேட்டா மனசுதான் உடையும், கேட்டா சண்டை தான் போடுவார். கேட்டு என்ன பிரயோஜனம்? கேட்டு நடக்காம போகுது. அப்படிலாம் இருக்கு சில விஷயங்கள், நடக்காது. இருந்தாலும் கேட்டுறோம்னு கேட்டுறக்கூடாது. கேட்டு என்ன பிரயோஜனம்? அவர் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு போவார், அவ்வளவுதான். கேட்காம விட்டுறணும். இதற்கெல்லாம் வெட்கப்பட வேண்டும், பேசுவதற்கு வெட்கப்பட வேண்டும், சில கேள்விகளை கேட்பதற்கு வெட்கப்படணும். உள்ளத்துல வந்ததெல்லாம் பேசிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா நம்முடைய வார்த்தைகளை நேர்த்தியானதாக அல்லாக்குவானாக. நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக அல்லாக்குவானாக. நம்முடைய வார்த்தைகள் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்கு காரணமாக அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹான